தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இனி நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 10வது வாக்கியம்: பயணத்திற்காக பையோ 2 அங்கிகளோ மிதியடிகளோ கைத்தடியோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், ஏனெனில் வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. நான் பார்க்கின்றோம் ஏன் சொல்கிற வார்த்தை, வேலையால் தம் உணவுக்கு உரிமை உடையவரே. வேலை செய்கிறார்கள் என்றால் அவனுக்கு கூலி உரிமை உள்ளது. அப்படி என்றால் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் நாம் வேலை செய்கிற பொழுது இந்த உலகம் எவ்வாறு நமக்கு ஊதியம் தருகிறதோ அதே மாதிரி இறைவனுக்கு நீ பணி செய்கிற பொழுது தெய்வம் உனக்கு உரிமை தருவார், உனக்கு ஊதியம் தருவார். இறைவன் தருகின்ற ஊதியம் என்பது என்ன? இறையாட்சி. அதான் நான் பார்க்கின்றோம். நீதியும் அமைதியும் சந்தோஷமும். அப்போது நீதியும் அமைதியும் சந்தோஷம் என்று எப்போ எனக்கு கடந்து வரும் என்றால், நான் இறைவனுக்கு பணிவிடை செய்விட சமயத்தில். அப்போ இறை காரியங்கள் நான் ஈடுபடுகிற பொழுது, அப்போ இறை பணிகள் ஈடுபடுகிற சொல்ல என்ன? எனக்கு தரப்பட்ட அந்த பணி, எனக்கு தரப்பட்ட அந்த அழைத்தல் வாழ்க்கை, அந்த அழைத்தல் வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்வது. உதாரணம், துறவற வாழ்க்கையில் இருக்கிறனா அந்த துறவற வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ்கிற போது, இல்லற வாழ்க்கையில் இருக்கிற நீங்கள் அந்த இல்லற வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீ வாழ்கிற போது, கணவன் தன் பணியை செய்வதும் மனைவி தன் பணியை செய்வதும் பிள்ளைகள் பெற்றோர்கள் அதுக்கேற்ற அந்த இல்லற வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீ வாழ்கிற சமயத்தில் இறைவன் தந்த அந்த அழைப்புக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறீர்கள். அப்போ அந்த அழைப்பேற்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிற பொழுது நிச்சயமாக அதுக்கான ஊதியமானது தருகிறார். என்னது? நீதியும் அமைதியும் சந்தோஷம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ இறையாட்சி அந்த வல்லமை இது நம் குடும்பத்தில் நாம் தங்குகின்றது. மாறாக அந்த அழைத்தில் வாழ்க்கைக்கு எதிராக போகிற சமயத்தில் அடுத்தவனுடைய வாழ்க்கையில் தலையிட்டு அவனை நாசமாக்கின்ற பொழுது இதா தெய்வத்திற்கு எதிராக போய்விடுகின்றோம். ஒரு நாளும் நமக்கு அந்த எதிர்பார்க்கிற ஊதியம் நாம் கிடைப்பதில்லை. மக்களே, உரிமை உள்ளவர்கள் நாம். அப்போ உரிமை உள்ளவர்களாக இருக்கிற நாம் அந்த உரிமைக்கேற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். தெய்வம் தருகின்ற அந்த உரிமையான அந்த நீதியையும் அந்த அமைதியையும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி எடுப்போம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். நல்லவனாய தெய்வமே, வேலையால் தம் உணவுக்கு உரிமை உள்ளவர் என்று சொன்னது போலவே இதா உன்னுடைய பணியில் நாங்கள் ஈடுபடுகிற சமயத்தில் நிச்சயமாக நீர் எங்களுக்கு தருவேன். இதை என் குடும்ப அங்கத்தினர்களுக்காக நான் மன்றாடுகின்ற பொழுது என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பணிகள் நான் சரியாக உன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நான் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக நான் அதன் பலனை நான் அனுபவிப்பேன். அந்த பலனை நான் பெற்றுக்கொள்ள கிருபையை எனக்கு தந்துள்ளோம். மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.